இப்போ பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒண்ணு மத்திய அரசு திட்டம். அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவு இல்லை, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது. அவங்க ஏழை விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 தவணையா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால 5,19,00,000 மக்கள் தொகை இருக்கு. அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பாத்தீங்கன்னா 40,80,000 பேரு பயன்பெற்று இருக்காங்க 6000 ரூபான்னு வாங்கி. அடுத்தது பாருங்க தெலுங்கானால பாத்தீங்கன்னா 3,52,00,000 மக்கள் தொகை. அங்க எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 30,70,000 பேரு இந்த பண உதவி பெற்றிருக்காங்க. கர்நாடகாவை பாத்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 6,10,00,000. அங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 43,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சரி, சின்ன மாநிலம் கேரளால மணல் பரப்பே குறைவு. அங்க 3,20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது, 22,70,000 பேரு அங்க உள்ள விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,21,00,000 பேர் மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள்னு பாத்தீங்கன்னாக்க வெறும் 22,70,000 பேர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டுல ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யல. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதே தெரியல. இதனால பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவிய வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதனால 1,800 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகல அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். திமுக ஆட்சியே நடத்தல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி எப்படி நடத்துறது, கட்சியில எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது, இந்த மாதிரி பண்றாங்களே ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல.